சென்னை சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கடா. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஏன் நாளைக்கு நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னா, அது நம்மளோட ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் நாளைக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஜெயிக்காமல் சின்ன சமயம் போனால் ஆர்சிபி நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆர்சிபி லாஸ்ட்டு சனிக்கிழமை ஆடிட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆட போகிறானுங்க. 9 நாள் கேப்பு, செம்ம ரெஸ்ட்டு, ஒரே கிரவுண்டு தான். ஆனால் நம்ம மண்டே கவுஹாத்தியில், ஃப்ரைடே சென்னையில், திரும்பியும் சண்டே பெங்களூர் போகணும். ஒரு ஹெக்டிக்கான வீக் தான் நமக்கு கண்டிப்பாக. ஸோ நம்ம நாளைக்கு தோத்துட்டு சின்ன சமயம் போனோம்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் மேக்ஸிமம் நம்ம தோக்கதான் வாய்ப்பு இருக்குது. கான்ஃபிடென்ட் இல்லாமல் சின்ன சமயம் போகிறது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா சென்னை ஃபேன்ஸுக்குமே இந்த சீசனோட முக்கியமான மேட்ச் ஆர்சிபியோட அந்த சண்டே மேட்ச் தான். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிச்சுட்டு தான் நம்ம சின்ன சமயம் போகணும். ஸோ நம்ம நாளைக்கு ஜெயிப்போமா? சான்ஸ் இருக்கா? ப்ராக்டிக்கலாக பேசலாம். பிகாஸ் சேப்பாக்கில் 2019 வரைக்கும் இல்லை 2023 வரைக்கும் கூட அது நம்ம கோட்டையாக இருந்துச்சு. 2024 கூட எப்படின்னா 7 மேட்ச்சில் 4 ஜெயித்தோம். ஆனால் லாஸ்ட் இயர் ஒரே மேட்ச் தாங்க, 5ல் ஒரே மேட்ச்சு, 5 லாஸ்ட் நினைக்கிறோம், ஒரே ஒரு மேட்ச் அங்கே ஜெயித்தோம். ஸோ இவ்வளோ மோசமாக சேப்பாக்கில் நம்ம ரெக்கார்டு வச்சதே கிடையாது. எல்லா டீமும் நம்மளை சேப்பாக்கில் அடித்து போட்டாங்க. கேகேஆர்லாம் நம்மளை அப்படியே அடித்து தூக்கி வீசிட்டாங்க கேகேஆர்லாம். ஸோ இந்த இயர் ஃபஸ்ட்டு மேட்ச் சேப்பாக்கில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டியோடு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நாளைக்கு என்ன தான் பண்ணணும் ஜெயிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இது பேட்டிங் பவர் பிளேயோ பவுலிங் பவர் பிளேயோ அந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். பேட்டிங் பவர் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா சஞ்சு, ருத்து 2 பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பவர் பிளே முடிகிற வரைக்கும் அவுட் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா விக்கெட்டே விடக்கூடாது. இன்கேஸ் ஒரு விக்கெட் விட்டால் ஓகே. கண்டிப்பாக சஞ்சு ருத்து யாரோ ஒருத்தர் 10 ஓவர் வரைக்கும் நின்று ஆடணும். பிகாஸ் சஞ்சு ருத்து விட்டிங்கன்னா எல்லாருமே நம்ம டீமில் அடிச்சாடுறவங்க தான். ஆஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூபே, பிரேவ்ஸ் ஃபிட்டாக இருந்தால் அவர், கார்த்திக் சர்மா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இல்லை. தூபேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு தூபே எப்படி ஆடினா தெரியும். லாஸ்ட் மேட்ச்சு இருக்கிறதுலே எப்படி கிரிக்கெட் தெரியாதவன் எப்படி ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆடினார் ராஜஸ்தான் கூட. எதுக்கு அப்படி ஆடினான்னு தெரில. எனக்கு சீரியஸாக தூபே அந்த செகண்ட் 6 போனது இன்னுமே என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் எப்படி ஆட முடியும்னு தெரில. ஸோ கண்டிப்பாக தூபே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ராப்பராக ஆடி ஆகணும் நாளைக்கு. ஸோ இதுதான் பேட்டிங் பவர் பிளே ப்ராப்பராக யூஸ் பண்ணால் ஓகே. எதர் நம்ம 55 ரன் விக்கெட் விடாமல் நான் 70 ரன் 80 ரன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல சென்னைகிட்ட இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 60 ரன் ஒரு 55 ரன் நம்ம அடித்தாவே ஓகே. ஆனால் விக்கெட் விடக்கூடாது. இப்போ ஒரு விக்கெட் விட்டால் ஓகே. அதுக்கு மேலே விக்கெட் விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பிகாஸ் ஸ்கில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பிரேவிஸும் ஃபிட்டாக இல்லை நாளைக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மிடில் ஆர்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ்க்கெலாம் நம்ம ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷனில் போடாமல் இப்போ கார்த்திக் சர்மாலாம் 120 for 2 அப்படின்னு வந்தார்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயாக ஆடலாம். அதே அவரை நம்ம 30 for 4 இறக்கி விட்டால் அவர் என்ன ஆட முடியும்? ஸோ கண்டிப்பாக பவர் பிளேவை பேட்டிங் பவர் பிளேவை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பவுலிங் பவர் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பிகாஸ் பிரப்சிம்ரனும் பிரியான்ஷ் ஆரியாவும் தெரியும். லாஸ்ட் இயர் பிரியான்ஷ் ஆரியா நம்ம கூட எப்படி ஆடினார், நம்ம பவுலிங்கை துவம்சம் பண்ணி விட்டார். ஸோ கண்டிப்பாக பவுலிங் பவர் பிளேயில் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கண்டிப்பாக எடுத்தாகணும். அண்ட் கூப்பார்க்லாம் ஒன்லி ஐயோ கூப்பார்க் ஒன்லையால் சரியான பிளேயரு, சரியான கான்ஃபிடன்ஸில் வர போகிறார் அவர். ஸோ அவர் விக்கெட்டை மேக்ஸிமம் ரொம்ப ஏர்லியாக எடுத்தாகணும். எனக்கு மேட் ஹென்ரி மேலேயும் கலிலங்கன் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் 2 பேருமே அந்த பவர் பிளே வித் நியூ பால் கண்டிப்பாக ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 overs நம்ம நல்லா போட்டு அந்த பவர் பிளேயர் 2 விக்கெட் எடுத்தாவே அதுக்கப்புறம் 100 ரன் அதுக்கப்புறம் வச்சு நம்ம அப்படியே ஓட்டிடலாம். பட் கண்டிப்பாக இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு தான் தோணுது. மேபி மேத்யூ ஷாட்டை நாளைக்கு பிரேவிஸ் ஃபிட் இல்லைனா மேத்யூ ஷாட் அவங்க ஆடுவாங்கன்னு தோணுது. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் இவங்க ஆடின காம்பினேஷனே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ டீம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்னு என்னை கேட்டிங்கன்னா மேபி சர்ஃப்ராஸ் கான் 11ல் கொண்டு போகிறோன்னு நான் கண்டிப்பாக யோசிப்பேன். பிரேவிஸ் ஃபிட்னா 100% பிரேவிஸ் ஆடணும். பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ஸில் படித்த வரைக்குமே பிரேவிஸ் ஒரு 2 மேட்ச் இல்லை 3 மேட்ச் மிஸ் பண்ணுவாருங்க மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஆட சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மேத்யூ ஷாட் ஆடுவாங்க. பிகாஸ் மேத்யூ ஷாட் ஆடினீங்கன்னா ஒரு 2-3 hours ஸ்பின்னை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்மளோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ளஸ் நூர் அகமத் அப்புறம் மேத்யூ ஷாட் இருந்தார். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம இம்பேக்ட் பிளேயராக சர்ஃப்ராஸ் கானை யூஸ் பண்ணிட்டோம். அப்படி யூஸ் பண்ணலன்னா நம்ம இன்னொரு பவுலர் உள்ளே கொண்டு வந்திருப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு அப்படின்னு. பட் எது பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணி ஆகணும். பிகாஸ் பஞ்சாப் பழைய பஞ்சாப் கிடையாது. 2024 வரைக்கும் 10 வருஷமாக, 2014 2024 வரைக்கும் 10 வருஷமாக பிளே ஆஃப் போகாத டீம். லாஸ்ட் இயர் ஃபைனல் போய் ஆல்மோஸ்ட் கப்பை ஜெயிச்ச ஒரு டீம். அது கப்பை அடிக்கல, அஃப்கோர்ஸ் ஃபைனல் போன ஒரு டீம். அண்ட் ஸ்ரேயஸ் சர்மா ஒரு கேப்டனோட அந்த டீம் செம கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க.
ரிக்கி பாண்டிங் ஒரு லெஜெண்ட் அவங்க கோச்சாக இருக்கிறப்போ அந்த டீமை வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு பிளானோட போனால் மட்டும்தாங்க தோக்கடிக்க முடியும். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு அட்டாக்கிங் கேப்டனுங்க. மார்க் யான்ஸ்க்குலாம் 3 ஓவர் வந்து 11th ஓவர்லேயே தராரு. ஸோ அந்தளவு ஒரு அட்டாக்கிங் மைண்டான ஒரு கேப்டன் அவர். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம ரொம்ப டாக்டிக்கலாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி போனால் மட்டும்தான் பஞ்சாப் ஜெயிக்க முடியும். சும்மா வந்து போயிட்டு 2-3 விக்கெட்லாம் வந்து பேட்டிங் பவர்ல விட்டோம்னா கண்டிப்பாக பஞ்சாப் ஈஸியாக அந்த மாதிரி ஜெயிச்சிருவானுங்க. ஸோ இப்படி தான் பஞ்சாப் கிட்ட ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபோட டாப் 4 வந்து சாலிடான டாப் 4ங்க. பிரப்சிம்ரன், பிரியான் ஷாரியா, கூப்பர் கான்லி, சரியான இன்னிங்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர், செம்ம டாப் 4. பட் அவங்க மிடில் ஓவரில் கண்டிப்பாக ஒரு வீக்னஸ் இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பயங்கரமான ஆடுறதில்ல ஒரு வருஷமாகவே. அண்ட் தென் நீங்கள் வந்து சஷாங்க் சிங்காக இருக்கட்டும், நெஹால் வதேரா செம சீசன் லாஸ்ட் இயர். பட் அந்த மிடில் ஆர்டர் மேபி அவங்களுக்கு ஒரு வீக்னஸாக இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு 2-3 விக்கெட் நம்ம ஏர்லியாக எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க ஒரு 5 பவுலர் மட்டும் தான் ஆடினாங்க. வைஷாக்கு, யான்சன், ஆர்ஸ்டிப், ஜாவியா பாட்லர், சஹால் செம்மையாக போடுறாருங்க. யான்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் சரியான பிளேயராக சேஞ்ச் ஆகிட்டார் 1 இயரில். இந்த இயர் வந்து பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே கலக்கிறாருங்க மார்க்கோ யான்சன். சரியான பிளேயர் மார்க்கோ யான்சன். அவங்க பவுலிங் வந்து எப்படின்னா ஒரு நல்ல பவுலிங்காக இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களோட வேலையை பண்ணுற ஒரு பவுலிங் லைனப்பாக இருக்குது. பட் பும்ரா மாதிரியே அன்பிளேயபிள் பவுலர்ஸ்னு யாரையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு நல்ல ஸ்டார்ட்டு பவர் பிளேயில் கிடைச்சவே வந்து அந்த பவுலிங் கண்டிப்பாக டேக் ஆன் பண்ணலாம். ஓவராலாக எனக்கு என்னென்னா பயங்கர பாசிட்டிவாக நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் கூட வந்து ஒரு சர்ஃபேஸ் லக்கிஷான சர்ஃபேஸுங்க. அது லைக் 3 நாள் கவர்ஸில் மூடி வச்ச ஒரு பிச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ ஒரு 2-3 விக்கெட் விட்டோனையும் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பிரேவிஸ் இல்லை, தோனி இல்லை. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அந்த மேட்ச் நம்ம அப்படியே மறந்துட்டு சேப்பாக்கில் கண்டிப்பாக நம்ம ஜிம்பாப்வே கூட பார்த்து 250 அடித்தாங்க இந்தியா. ஸோ கண்டிப்பாக நல்லா பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஸோ சேப்பாக்கில் வந்து ஃபஸ்ட்டு மேட்சை நான் நினச்சேன், எனக்கு தெரிஞ்சு சென்னை கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு என்னோடய ப்ரெடிக்ஷன் கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம ஜெயிப்போம்னு எனக்கு தோணுது. சான்ஸ் இருக்குங்க, கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிக்கலாம். ஸோ நான் வந்து சென்னை வின் அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஒரு கம்பேக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சேப்பாக் மேட்ச்சு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸில் விடுங்க. அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.